பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3வது சபை குறித்து நம்ம பார்க்குறோம். பெர்கமோ சபை தூதன் எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை சாத்தானுடைய சிங்காசன இடத்தில் நீ கூடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு சாத்தானை குடியிருப்பு இடத்திலே உங்களுக்குள் எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்நியப்பா என்னவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தையும் மறுதலித்தையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரல் இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கும் போதனை செய்து போதகத்தை கைகொள்கிற உன்னிடத்தில் உண்டு. 3வது சபை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. சபை இன்னைக்கு எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிகளும் நன்றாக தான் இருக்காங்க, வாரான சர்ச்சைக்கு போகிறாங்க. ஆனால் வீக் டேஸில் அவங்களுக்கு ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்டுக்கு நேரம் கிடையாது. காலையில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இப்படி தான் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாரு. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதனால நீங்கள் விக்கிரங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. 2வது வேசித்தனம் மித்தம் நீங்கள் இடரடைகள். இன்றைக்கி சபையில் எடுத்துட்டோம்னா 95% ஆண்கள் இந்த பிரச்சனையில் மாட்டி கொண்டு இருப்பாங்க. பெண்கள் விக்கிரங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. நாடகம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை இருக்கும். யார் ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காமல் வேதத்தை தியானிக்காமல் ஆராதிக்காமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கட்டாயம் இந்த இடர்கள் இருக்கும். அவங்க பாவத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. பாவத்தை குறித்து அறியாமலும் உணராமலும் இருப்பாங்க. வசனம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் பாவத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா முதல்ல தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த விக்கிர ஆராதனையிலிருந்து வெளியே வர முடியும். ஆண்களும் அதே மாதிரி தேவனுக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். இல்லைனா நீங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு உங்களே நீங்களே ஏமாற்றிக்கிட்டு சும்மா வெட்டியாக ஒரு காணிக்கை போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு சுற்றி தெரிஞ்சிங்கன்னா அது உங்களையும் உங்கள் சந்ததியையும் பாதிக்கும். பாவத்திலேருந்து உங்களால் மேற்கொள்ள முடியாது. பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காது. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. பரிசுத்தமாக வாழணும்னா தேவனோடு கூட நீங்கள் நேரத்தையும் சஞ்சரிக்க வேண்டும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி தான். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கார். அவருடைய சத்தியத்தை அனுதினமும் நம்ம தியானிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய்க்குது. மனம் திரும்புகள். பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது, மனம் திரும்புகள். ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் ரொம்ப பரிதவிக்கும் நிலைமையில் ஆளாயிருவீங்க. ஆமீன்.